ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து வைல்ட் கார்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஒருத்தர்கிட்டயே கேட்குறாங்க. சபரி நீங்கள் ரொம்ப சுகர் கோட் பண்ணுவீங்க, உங்ககிட்ட கேட்கலாமான்னொடனே கரெக்டாக சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. உடனே விக்ரம் வந்து கை தூக்கிட்டு எந்திக்கிறாரு. எந்திரிச்சிட்டு ஐயோ ஏன்பா இப்படி அண்டா தூக்குறீங்க, பார்வதிக்கு அண்டா தூக்கிறதுக்காகவே பாதி பேர் இங்கே வந்திருக்காங்க. உடனே சார் வைல்ட் கார்ட்ஸ் வந்தாங்க சார், ஆனால் அதில் என்னென்னா வெயிட் பண்ணி பேசுகிறாரு, கிளாப்ஸ் வரும்னு நினச்சிக்கிட்டு. வைல்ட் கார்ட்ஸ் வந்தால் இன்றைக்கி நம்ம பார்வதி அடிச்சிருவோம், அடித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே விளையாடுறாங்க சார். பார்வதி சரியாக பண்ணால் கூட அந்த கண்ணோட்டத்தோடையே பார்க்குறாங்க சார். பார்வதி என்ன சரியாக பண்ணாங்க? பார்வதி விக்ரமன் நிறைய இடத்துல காலை வாரி விட்டுருக்காங்க. அப்போல்லாம் இவருக்கு தைரியம் இல்லை. ஸோ இதனால தான் இவர் அமைதியாக இருந்தார். வைல்ட் கார்ட்ஸ் அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க. பார்வதி அளவுக்கு அவங்க ரொம்ப வயலாக இல்லை. அதனால அவங்களெல்லாம் எதிர்க்கலாங்கிறதுனால பார்வதிக்கு சொம்பு தூக்கி இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறாரு. அதில் வேறு கடைசியில் சொல்கிறாரு, பார்வதியை விட பார்வதி மேலே அப்சஸ்டாக இருக்காங்க சார். ஐயோ இந்த ஸ்டாண்டப் காமெடியை விட்டு முதல்ல பிக் பாஸ் கேம் விளையாட ஆரம்பிக்கணும். அவர் ஃபுல்லாக என்னென்னா அப்படி பார்வதிக்கு எகென்ஸ்டாக நிற்கிறாங்க, பார்வதியை விட பார்வதிக்கு மேலே அப்சஸ்டாக இருக்காங்கன்னு சொன்னோடனே சரியான கிளாப்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் கிளாப்ஸும் வரல, ஒன்றும் வரல. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பார்வதி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, திவ்யா வந்து கேப்டனாக இன்னும் கொஞ்சம் அத்தாரிட்டி எடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு. ஏம்மா அவங்க வந்து மைக்கு மாட்டுன்னு சொன்னதுக்கே நீ மைக்கு மாட்டுறது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அத்தாரிட்டி எடுத்து பண்ணியிருக்கணுமா? எடுத்த அத்தாரிட்டியை ரொம்ப பண்ண விட்டுட்டீங்க. ஏன் தான் எப்படி தான் இந்த பார்வதியை எல்லாரும் அது கரெக்டுன்னு சொல்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.